நேரு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களை சந்திக்கிறவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு சீனாவை சப்போர்ட் பண்ணுறாருன்றதுக்கு பலவிதமான காரணம் சொல்கிறார். என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ திபெத் ரொம்ப பின்தங்கி இருக்கு, அங்கே நிலப்பிரபுத்துவம் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த காரணங்களால் வந்து அதுக்கு அதை மேலே நல்லா கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால் சீனா உள்ள வந்து நல்லது தான்ன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம இந்தியா பின்தங்கி இருக்கு, ஆப்பிரிக்கா பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ள வந்து நம்ம ஒத்துப்போமா? பிரிட்டன் இருந்தது துரத்தி விட்டோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து அவர் வைக்கிறாரு. இங்கே திராவிட கட்சிகள் எப்படி பிரிட்டிஷ் இருந்தால் தான் இங்கே வளரும் அப்படின்னு சொன்னது மாதிரி. ஆமாம் ஆமாம். என்ன ஆச்சுன்னா, கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் ஒன்றும் சரியாக வரல. 1962ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு வடகிழக்கில் உள்ளட்டோலான்ற ஒரு இடத்துக்கிட்ட சீனா உள்ள நுழைஞ்செடுத்து. அங்கே வந்து அங்கேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தள்ளி லடாக் கிட்ட பேன்காங் என்ற இடத்துல வந்து அதனுடைய படைகள் நுழைஞ்சிது. நிலைச்சு 38,000 சதுர கிலோமீட்டர் இடத்த நம்ம இழந்தோம். அதான் நடந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விளக்கம் சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சில நண்பர்களை நம்பியிருந்தேன், அவங்க ஏமாற்றிட்டாங்க, அந்த ஏமாற்றிட்டதுனால நான் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அப்போ அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார், குடியரசு ஆகிடுது இல்லையா, அப்போ பிரசிடென்ட் ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு, இது சாதாரண நான் பேயா பிசாசை பார்க்கல, நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது, டிபெட்டுக்கு நம்ம பண்ண துரோகம் தான் இது.